அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி தான் வந்து என்ஜாய் பண்ணோம். அதில் வந்து நாங்கள் வந்து தந்தூரி நானும் செஞ்சுருந்தோம். அதை வந்து நிறைய பேர் வந்து வீடியோவில் பார்த்துட்டு எப்படி நான் செய்கிறது ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகரு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து அதை 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கையை வச்சு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி வந்து 1.5 கிலோ அளவுக்கு வந்து மைதா நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த மைதாவை வந்து அப்படியே வந்து சளிச்சிட்டு வந்து உள்ளே சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு ஒருக்க எங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் கெட் டுகெதர் ரெடி பண்ணுவோம். அப்போ வந்து எங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது. பாய்ஸ் தான் எல்லா வேலையும் செய்வாங்க. நாங்கள் ஜாலியாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து இதெல்லாம் என்னோடய தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ மாவுமே 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சாச்சு. பிசைஞ்சு விட்டுட்டு ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து வழக்கமாக சப்பாத்தி எப்படி தேய்ப்போம் அதே மாதிரி வந்து மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தூவிட்டு தேய்ச்சோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நல்லா வளர்த்து எடுத்துக்கிறலாம். நாங்கள் வந்து தந்தூரி செஞ்ச அந்த கம்பிலேயே வந்து நெருப்பு எல்லாமே இருந்துச்சு. அதிலேயே இந்த நானை வந்து போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே அந்த கம்பிலேயே நானையுமே போட்டாச்சு. கொஞ்சம் கூட ஆயில் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. தந்தூரியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு. இன்றைக்கான டே இப்படி தான் போணுச்சு. நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.